உங்கள் எல்லாருக்கும். சரி, நான் முதல் ஸ்டோரிய வாசிக்க தொடங்குறேன். அதுக்கு பிறகு நீங்க வாசிக்க போறீங்க. அது வாசிக்கையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு வாசிச்சு கொண்டு போவேன். ஓகேயா? ஆனந்தராஜா ஸ்லைட். இன்னும் அங்கால ஸ்லைட் இது இல்ல. ஓகே. The title of the story, இந்த ஸ்டோரியின் தலைப்பு வந்து The Young Crab and His Mother. The Young Crab and His Mother. Okay? இளம் நண்டும் குட்டி நண்டும் அதனுடைய அம்மாவும். அதுதான் அதனுடைய தலைப்பு. ஓகே, ரைட். இதுல நீங்க how many crabs can you see there? இதுல எத்தனை நண்டுகள் நீங்க பாக்குறீங்க? How many crabs are there? Okay, two crabs. Okay. நான் அங்கால விளங்கப்படுத்திட்டு பேருந்து திருப்பி வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேயா? இதுல அதுல ரெண்டு கிராப்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு கிராப்ஸும் ரெட் கலர்ல இருக்கணும். அதை விட இந்த பிக்சர் வந்து சரியான கலர்ஃபுல்லா இருக்குது. அதுல ரெட், ப்ளூ, கிரீன், பிளாக், yellow எல்லா கலர்ஸும் எங்களுக்கு தெரியுது. அப்படித்தானே? அந்த கிராபுக்கு பக்கத்துல வேற அனிமல்ஸும் இருக்குது. சரியா? பேர்ட்ஸ் இருக்கு, ஸ்டார். ஓகே, வெரி குட். அங்கால நாங்க அடுத்ததுக்கு போவோம். என்ன கதை என்றதை வாசிக்க தொடங்குவோம். ஓகேயா? ஓகே. Okay. One day, a young crab was trying to move. One day, a young crab was trying to move. என்னண்டா, ஒரு நாள் அந்த சின்ன குட்டி நண்டு அசைய வெளிக்கிடுது, மூவ் பண்ண வெளிக்கிடுது. சரியா? ட்ரை பண்ணுது, முயற்சி செய்யுது. சரியா? அதுல இந்த பிக்சர்ல நீங்க வேற என்னென்ன பாக்குறீங்கன்றத பார்த்து வையுங்கோ. பிறகு நான் உங்கள்ட்ட கேட்பேன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். But he could only move sideways. But ஆனால் he could only move sideways. அவருக்கு வந்து ஒரு சைடுக்கு தான் அசைய முடியுது. ஓகேயா? அது சைடால தான் அதால அசைஞ்சு போக முடியுது. ஓகே. The mother admonishes him and tells him to walk forward by pointing his toes out front. The mother admonishes him and tells him to walk forward by pointing his toes out front. அந்த அம்மா அவ என்ன சொல்றா? admonishes என்றா என்ன? வார்ன் பண்றா, கவனமா இருக்க சொல்லி சொல்றா. என்னண்டா என்று சொல்லி அவருக்கு சொல்றா, காலை நேர அவரோட டோஸ் என்றா கால் விரல்களை முன்னுக்கு வச்சு நேரா நடக்க சொல்லி சொல்றா. ஓகேயா? The young crab says he doesn't know how. So the mother gets up to show him. The young crab says he doesn't know how. So the mother gets up to show him. அப்ப அந்த சின்ன நண்டு சொல்லுது, எனக்கு இப்படி அப்படி நேரா நடக்கிறதுண்டு எனக்கு தெரியல,
என்று சொன்னோன்னே அவருடைய அம்மா என்ன செய்யறாண்டா எழும்பி எப்படி நடக்கிறதுன்னு காட்டுறதுக்கு முயற்சி செய்யறான். However, she cannot walk forward either. However, she cannot walk forward either. எப்படி இருந்தாலும் அவவால முன்னுக்கு நடக்க முடியல. அவவாலையும் முன்னுக்கு நேரா நடக்க முடியல. ஓகேயா? ஏனென்றா நண்டுகளுக்கு நேரா நடக்க முடியாது. அவைகளுக்கு சைடா தான் நடக்க முடியும். Okay. She realizes how unfair she was being and apologizes to him. She realizes how unfair she was being and apologizes to him. அவ அதுக்கு பிறகு ரியலைஸ் பண்றேன்டா உணர்ந்து கொள்றா how unfair அவ நியாயம் இல்லாமல் நடந்துட்டா. ஆனபடியா அவ என்ன செய்யறாண்டா அதை உணர்ந்து கொண்டு அந்த சின்ன குட்டி நண்டுட்ட மன்னிப்பு கேட்கிறா. apologize-ன்னா மன்னிப்பு கேட்கிறது. ஓகேயா? இனி நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு வந்து ஓகே இந்த ஸ்டோரியின் மோரல் என்னன்னு சொன்னா the story in the moral என்னன்னு சொன்னா do not condemn others for what you cannot do yourself. உங்களால செய்ய முடியாதத மற்றாக்களை செய்ய சொல்லி நீங்கள் கண்டிப்பாயோ அல்லது திணிச்சோ சொல்லக்கூடாது. எங்களாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் இன்னும் ஒரு ஆக்களை கண்டிச்சோ அல்லது போஸ்ட் பண்ணி அதை செய்ய சொல்லி சொல்லக்கூடாது. அதுதான் இதுண்ட கதையின் மோரல். ஓகேயா? இனி நாங்கள் திருப்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு உங்களையும் வாசிக்க விட போறேன். சரியா? ஓகே ரைட். முன்னுக்கு கதைக்கு வருவோம். முன் பேஜுக்கு வருவோம். ரைட். What's the title of the story? What's the title of the story? Do not. இல்ல ஒரு ஆள் சொல்லுங்க, எல்லாரும் கதைச்சா கேட்காது. the title என்று சொன்னா அதுண்ட தலைப்பு. அதுண்ட தலைப்பு என்ன? வாசியுங்கோ. The young crab and his mother. Okay, the young crab and his mother. Okay, how many crabs are there? எத்தனை crabs இருக்கு? Two. Okay. Okay, very good. What color are they? அவைட color என்ன? Red. Okay, how many legs have they got? How many legs have they got? அவைட எத்தனை கால்கள் இருக்குது? No. ஒரு நண்டுட்ட எத்தனை கால் இருக்கு? 8 legs. அப்ப ரெண்டு நண்டுட்டையும் எத்தனை கால் இருக்கு? No. 16. Okay, very good. 16 legs. Okay. All together 16. Okay. Right. Which one is the mother crab? இதுல எது அம்மா? Which one is the mother crab? The bigger one. பெரிய நண்டு.
Okay. Okay. Where are the crabs? The crabs அங்க இருக்கீனா? Where are they? கடற்கரை கடற்கரை. Beach. Beach. Okay. 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 What do you do at the beach? Do you go to the beach? நீங்க பீச்சுக்கு போற நீங்களா? Yes. Okay. Okay. What do you do at the beach? Swimming. We swim. You swim. Okay. What else? What Playing. else? Casuarina Beach. Yes, very good. What else do you do? You swim. Then Play. Water. Play. Playing in the water. play at the beach. Do you play at the beach? Do you collect shells at the beach? Do you collect beautiful shells at the beach? Yes. Okay. Shell Yes. என்ன தெரியுமா உங்களுக்கு? Seashells பார்த்திருக்கிறீங்களா? தெரியுமா? Yes. Okay. What are the animals can you see? இந்த படத்துல வேற என்ன animals பார்க்கறீங்க? Birds. Okay. How many birds are there? 4. Okay. Okay. Okay, very good. Very good. Okay. What are they doing? What are the birds doing? என்ன செய்யணும்? They are, yeah. Okay, they are flying. Okay, very good. Very good. They are flying. Okay. Can you see another animal next to the crab? Yes. Crab. Yes. Oh yeah. What is it? Starfish. Okay. அது ஸ்டார் என்ற ஃபார்ம்ல இருக்கிறதுல அத ஸ்டார்ஃபிஷ் என்று சொல்றது. ஓகேயா? Okay. What can you see at the background? Backgroundல வேற என்ன பார்க்கறீங்க? Mountain. Okay, mountains. What color is the mountain? Mountain green. Okay. Okay. Is it big or small? It's big. Okay, big. Very good. Have you ever climbed the mountains? Mountainsல ஏறி இருக்கிறீங்களா நீங்கள்? Okay. பேந்து ஏறலாம் இல்லையா? Okay. Yes. Now the first நாங்க meta ஸ்லைடுக்கு போவோம். The first Okay. இனி நாங்க இந்த பிக்சரை பாருங்க. What can you see in this picture? இந்த பிக்சர்ல வேற என்ன பார்க்கறீங்க? Coconut trees. Okay, very good. Coconut trees. How many coconut trees are there? 3. Okay, very good. Okay, very good. அப்ப இந்த ஸ்டோரி இந்த சென்டென்ஸ் வாசிங்க பாப்பம். யார் வாசிக்கிறீங்க? ஒரு ஆள் தான் வாசிக்கணும். One day, a young crab was trying to move. Okay, one day a young crab was trying to move. Okay, அடுத்த ஆள் வேறு யார் ஒரு ஆள் வாசிக்கிறீங்க? Tanujan. Okay. A young crab was trying to move.
Yeah, trying to move. Trying to move. Okay. அடுத்தது அடுத்த slide. Okay. வாசிங்க நீங்க. One day, A young crab young crab தெரிஞ்சதை நான் சொல்றேன். was was flying trying. Okay, very good. Okay, very good. Very good. அடுத்தால் Danusayan. Okay, Danushan. Danusayan. Okay, வாசிங்கோ. One day, a young crab was trying to move. Okay, very good. Very good. Okay, நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோமா? Yes. 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 Okay. But okay. But only move sideways. Crowd only move sideways. Sideways. Okay, very good. Okay. அருண்ஜோதி வாசிங்கோ. அருண்ஜோதி ட்ரை பண்ணுங்கோ. அவன் வாசிக்கல அருண்ஜோதி. ஓகே, வாசிக்கலையா? பட்கி நீ மட்டும் only move Sideways. Okay. Okay. How is it walking? How is it walking? எப்படி அது நடக்குது? Sideway. Sideway. Okay. Okay, Danushayan Vasingo. But he could only move sideways. Okay, very good. Very good. அடுத்தது யார் வாசிக்கிறது? Jackies, Tasira Jackies. Tasira Jackies. Ayati kami. Okay. நீ பெரிய இப்படி குட்டியா கூப்பிட்டா கேட்காது. Jackies, Jackies Vasingo. Jackies Vasingo. கலந்துருச்சு. பேண்டேஜ் ஒரு ஆள் வாசிக்கணும். ஒரு ஆள் வாசித்தால் தான் கிளியரா இருக்கும். எல்லாரும் வாசிக்க கூடாது. Jackies வாசிக்கலையோ? Okay, okay, very good. Okay, நாங்க இனி அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். Okay, the mother admonishes him and tells him to walk forward by pointing his toes out front. எங்க வாசிங்கோ? யார் வாசிக்கிறீங்க? The mother admonishes him to walk forward by pointing his toes out front. Okay.
admonitious என்றா என்ன? Admonitious என்றா என்ன? ஆ? கவனமா இருக்க சொல்லி அறிவுறுத்துறது, வார்ன் பண்றது. ஓகே ஓகே. forward என்றா என்னது? forward forward என்றா என்னது? முன்னுக்கு, முன்னோக்கி போறதா? முன்னோக்கி போறது. சரிதானே? toes என்றா என்னது? பாதம் இல்ல, பாதம் இல்ல ராசா, பாதம் கால் விரல்கள், கால் விரல்களைத்தான் toes என்று சொல்றது. நிகத்த நெயில்ஸ் என்று சொல்றது. நகங்களை நெயில்ஸ் என்று சொல்றது. கால் விரல்களை டோஸ் என்று சொல்றது. அப்ப கை விரல்களை என்னன்னு சொல்றது? கை விரல்களை. ஓகே ஓகே, very good, very good. How many fingers have you got? How many fingers have you got? 10. Okay okay, very good, very good. அப்ப இனி யார் வாசிக்க போறீங்க மிச்சம்? Okay. Okay, The mother admonishes him and tells him to walk forward by pointing his toes out front. Okay, very good, excellent, excellent. அடுத்தது யாரு? ஓகே, ஒரு ஆளா வாசிங்க. ஓகே ஓகே. கிளியர் இல்லாம இருக்கு. எல்லாரும் ஒரே அடியா கதைச்சா கிளியர் இல்லாம இருக்கும். ஒரு ஆளா வாசிங்கோ. ஓகே, ஒரு ஆள் pointing ஓகே, வெரி குட், வெரி குட். அடுத்தது இனி யார் வாசிக்கிறீங்க? தனுக்ஷன். ஓகே, தனுக்ஷன் முதல் வாசிச்சீங்கள் எல்லாம்? இல்ல. ஓகே, அப்ப வாசிங்க. நான் வாசிக்கிறேன் முதல். ஓகே, வாசிங்க. வாசி. The mother admonishes him and tells him to walk forward by pointing his toes out front. Okay, very good. Okay, very good. Admonitious. Okay. வேற யாரும் வாசிக்க போறீங்களா? சுஜிதா. ஓகே, வாசிங்கோ. வாசிங்கோ.
பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க வாசிங்கோ. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ரைட், அடுத்ததுக்கு போவாமா? ஓகே ஓகே. அடுத்தது, the young crab says he doesn't know how, so the mother gets up to show him. என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன சொல்லினம்? விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்லினம்? இல்ல சொல்லல. The young crab says, யாரு கதைக்கிறது? இப்ப கதைச்சது யாரு? The young crab என்ன? இளமையான நண்டு. ஓ, குட்டி நண்டு. He doesn't know how. அப்ப he doesn't know how. அப்ப அந்த குட்டி நண்டு மேல் நண்டா ஃபீமேல் நண்டா? அது ஆம்பளை நண்டா பொம்பளை நண்டா? எப்படி உங்களுக்கு தெரியும் அது ஆம்பளை? கட்டிக்காரன். வெரி குட். எப்படி தெரியும் உங்களுக்கு அது ஆம்பளை நண்டு? ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, he doesn't know how. அவருக்கு தெரியல, எப்படி நேரா நடக்கிறதுன்னு தெரியல. So the mother gets up to show him. அப்ப அவன் அம்மா என்ன செய்யறா? எழும்புறா. என்னத்துக்கு எழும்புறா? எப்படி நடக்கிறதுன்னு காட்டுறதுக்கு எழும்புறா. ஓகேயா? அப்ப இனி வாசிங்க பாப்பம். The mother gets up to show him. Okay, very good. Okay, very good. Overall, தனுஷயன், நீங்க வாசிச்சிட்டீங்களா? ஓகே, அடுத்த ஆள், இன்னும் ஒரு ஆள் வாசிங்கோ. நெடுகர் தனுஷயன் மட்டும் வாசிக்காம வேற ஆளுக்கும் சான்ஸ் கொடுங்கோ. வேற ஒரு ஆள் வாசிங்கோ பாப்பம். ஆருஜன் வாசிங்கோ. ஆருஜன். The young crab says he doesn't know how, so the mother gets up to show him. Very good, very good, excellent. Okay, அடுத்தது வேற ஒரு ஆள் வாசிங்கோ. ஆருஜன் வாசிச்சது நல்லா கிளியரா இருந்தது. வேற ஒரு ஆள் வாசிங்கோ. ஒவ்வொரு தடவை வாசிச்சு தர்ஷன். ஓகே, தர்ஷன் வாசிங்கோ. வாசிங்கோ ஒரு ஆள். When the time Yeah. He doesn't know how, so the mother gets up to show him. Okay, very good. அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? ஓகே, வாசிங்கோ. பாட்டு கேட்டாரு. ஓகே, இது மட்டும் மாத்துக்கிறேன். வாசிக்க நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க வாசிச்சு ட்ரை பண்ணுங்க.
முயற்சி செய்யுங்க வாசிக்கிறதுக்கு. பிழையண்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கோ. The young crab. Sassy don't know Mm, no don't know how. I will show the mother Mm, except do mm, do yeah. show Show. Okay, very good, very good. Okay, mother சொல்லிக்க ஆர் சொல்லிக்க நீங்க ஆர் என்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, மதர் என்று சொல்லக்கூடாது, மதர் என்று சொல்லணும். ஓகேயா? இப்ப ஆர் சத்தம் ஸ்ட்ரெஸ் பண்றீல, நீங்க ஆர ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது, மதர் சத்தத்தோட சொல்லணும். ஓகேயா? ரைட். yes இனி அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். Okay. Okay. However, she cannot walk forward either. However, என்ன? However, என்னது? Okay. However, என்னது? However, என்ன meaning? Oh. However, என்ன meaning சொல்லுங்க. என்னது? However, என்ன அர்த்தம்? However, என்ன அர்த்தம் சொல்லுங்க. போக கூடாது. Okay. அப்ப எங்களுக்கு மிச்சம் வாசிக்க. இப்ப however என்னன்னு சொல்லுங்க. However என்னது? ஒருத்தட்ட ஆன்சரையும் காணல. however என்னன்னு சொல்லி தந்த நான். however எப்படி இருந்தாலும். however என்னது? இல்ல however எப்படி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் however she cannot walk forward either. either என்ன? அவளாலையும் முன்னுக்கு நடக்க முடியல, அவளாலையும் முடியல. சரிதானே? ஓகே, வாசிங்க பாப்பம். Okay, either. Okay, அடுத்தாள். Okay, Danushayan, வாசிங்க. However, she cannot walk forward either. Okay, சத்தங்கு காம வாசிங்கோ. either சொல்லுங்க. either. Okay, very good. வேற இனி யாரு வாசிக்க போறீங்க? சொல்லல நீ. இல்ல இங்கிலீஷ் சொல்லல. however she cannot walk. நீ சொன்ன however she cannot walk forward either. Very good, very good, very good. What is your wrong? What is your non? யாரு கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. However, cannot Hello. well,
Forward. Either. Okay, very good. Very good. Okay. வேற யாரும் வாசிக்க போறீங்களா? Yes. வேற யாரும்? Okay, யார் வாசிக்கிறீங்க? Dhanushan. Okay, வாசிங்க தனுஷன். However, she cannot work forward either. Very good. eitherன்னு சொன்னாலும் ஓகே, eitherன்னு சொன்னாலும் ஓகே. அது ரெண்டும் சரி. ஓகே. 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 அடுத்தாள். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். Yes. Yes. Okay. She realizes how unfair she was being and apologizes to him. Realize ண்டா என்ன பிள்ளைகள்? realize பண்றேன்டா என்ன? realize ண்டா என்ன மீனிங்? யாருக்கு தெரியும் realize ண்டா? realize ண்டா என்ன மீனிங்? உணர்தல். ஓகே, வெரி குட். உணர்ந்து கொள்ளுறது. ஓகே. unfair ண்டா என்ன? unfair unfair ண்டா என்னது? unfair ண்டா என்ன பிள்ளைகள்? நியாயம் இல்லாம நடக்கிறது, நியாயம் இல்லாம சொல்றது, நியாயம் இல்லாம கதைக்கிறது, அதுதான் unfair. ஓகேயா? apologize ண்டா என்னது? ஓகே. apologize ண்டா என்ன? apologize apologize ண்டா என்ன பிள்ளைகள்? தெரியாத. மன்னிப்பு கேட்கிறது. ஓகே. ஓகே. அப்ப இனி வாசிங்கோ. Me Dhanushan. Lakshmi. Me Dhanushan. Okay, Lakshmi வாசிக்கட்டும். Arujan. apologizes to him. Okay. அடுத்தாள் Dhanushan. Dhanushan. முதல் தனுஷயன் வாசிங்கோ, அடுத்தது ஆருஜனுக்கு வாசிக்க விடுங்கோ. She realized how unfair she was being and apologized to him. Okay. Okay, அடுத்தது ஆருஜனா. Yes. Arujan. Okay. வேற யார் வாசிக்கிறீங்க? ஒரு ஆள் வாசிக்கணும். ஏன்னா கிளியர் இல்லாம இருக்குது. எனக்கு வடிவா விளங்கல நீங்க கதைக்கிறது. Lakshana. Okay, Lakshana வாசிங்கோ. She realized how unfair she was being and apologized to him. Okay, very good, very good. வேற இனி யார் வாசிக்கிறீங்க? Lakshmi வாசிங்கோ. She realized how unfair she was being and apologized to him.
Okay, okay, good. Okay, வேற யாரு வாசிக்கிறீங்க? Realizes என்று சொல்லணும், apologizes என்று சொல்லணும். ஓகேயா? அது ரெண்டும் S சேர்த்து சொல்லணும். Okay? Okay. Now நாங்க moral of the storyக்கு போவோம். Moral of the story. Okay. Do not condemn others for what you cannot do yourself. நீங்க செய்ய முடியாது, ஒரு ஆளால செய்ய முடியாத ஒரு வேலைய, ஒரு காரியத்தை மற்றவர்களை செய்ய சொல்லி நாங்கள் கண்டிக்க கூடாது, கண்டிப்பா செய்ய வைக்க கூடாது. அதுதான் அதுண்ட மோரல். ஓகேயா? ஓகே, வாசிங்கோ. அது என்னண்டு வாசிங்கோ. Do not condemn. Condemn என்றா என்னது? கண்டிப்பா சொல்றது. கண்டிப்பா சொல்றதுதான் கண்டெம். கண்டெம் பண்றேன்டா கண்டிக்கிறது. ஓகேயா? வாசிங்கோ. Me, Danusayan. 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 ஒவ்வொரு தடவை வாசிங்கோ. Danusayan அப்படி இல்ல, தனுசின் தனுசன் சொல்லணும். தனுசன் தனுசன் சொல்லு. தனுசன் தனுசன் இல்ல நான் சொல்றேன். தனுசன் இல்ல தனுசன் இல்ல தனுசன் தனுசன் போடு. தனுசன் சொல்ல சொல்ல தனுசன் இல்ல தனுசன் தனுஷன் நீங்க கனதரம் செய்துட்டீங்க. ஒரு மற்றவருக்கு விடுங்கோ. போலாம் பார்த்தா Do not condemn others for what you cannot do yourself. Okay, very good, very good. Me, Danusayan. Okay, Vasingo. Do not condemn others for what you cannot do yourself. Do Okay, not. very good. Condemn, condemn. Okay, அடுத்தால். இதுதான் moral. தெரியல. Do not condemn others for what you can't do yourself. இல்ல இங்க இருக்கு moral. இல்ல இதுதான் moral. அதுல தெரியுது, அதுல ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, அத வாசிங்கோ. ஸ்கிரீன்ல தெரியுது, வாசிங்கோ. இல்ல எங்க கொடுக்கு moral, அந்த பெரிய இடத்துல போட்டு கொடுக்க, அதான் moral. இல்ல சும்மா சொல்றேன் கிடக்கு. நீங்க வாசிக்கிறீங்க. ரக்ஷனா. ஓ, ரக்ஷனா வாசிங்கோ. Do not condemn others for what you cannot do yourself. Okay, excellent. Very good, very good. Very aram. வாடா. லக்ஷ்மி. லக்ஷ்மி சொல்லுங்க. Do not condemn
others for what you cannot do yourself. Okay, very good, very good. அம்மா அந்த மூக்குல ஒரு குட்டி சங்கிலி போட்டுருக்கு. வேற யாரும் வாசிக்க போறீங்களா? இந்த பொம்பளை ஓகே. இப்ப young என்ற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? young என்ற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? இல்ல சங்கிலி இல்ல. பிள்ளைகள் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். ஓல்ட் என்ற வேர்டுக்கு இன்னும் ஒரு ஆப்போசிட் வேர்டு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யுது? நியூ, வெரி குட். நியூ, சரியா? நியூ என்றா என்ன? நியூ என்றா என்னது? ஓகே, ஓகே. இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? How many letters are there in English? Okay, 26. The 26 letters ஐயும் நாங்கள் ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணினோம்டா அது எப்படி வரும்? வேர்ட்ஸா வரும். 2 letters, 3 letters, 4 letters. அதுல நாங்க எல்லா ஒவ்வொரு ஆர்டர்ல நாங்க செய்யக்கல தான் அது வேர்ட்ஸா வருது, சரியா? அந்த வேர்ட்ஸ நாங்கள் ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணினா அது வந்து எங்களுக்கு சென்டென்ஸா வரும். ஓகேயா? சென்டென்ஸா வரும். ஓகே, ஒரு சென்டென்ஸ் செய்யறதுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சென்டென்ஸ் செய்யறதுக்கு, ஒரு வசனம் அமைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு வேர்பம், என்னென்ன வேர்ட்ஸ் தேவை? ஒரு சப்ஜெக்ட், எழுவாய் பயனிலை, எழுவாய சப்ஜெக்ட் என்று சொல்றது வேர்ப் என்று சொல்றோம், சரியா? நவுனும் வேர்பம். நவுனையும் வேர்பையும் மட்டும் சொல்லி நாங்கள் ஒரு சென்டென்ஸ் செய்தா தனியா வடிவு இருக்காது. நாங்கள் அத ஒரு சென்டென்ஸ பியூட்டிஃபுல்லா வடிவா செய்ய வேணும்டா அதுக்குள்ள வேற சாமானு நாங்க சேர்க்கிறோம். என்ன சேர்க்கிறோம்டா adjectives, adverbs எல்லாம் சேர்க்கிறோம். ஒரு கேர்ள், ஒரு லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு கேர்ள் என்று சொன்னா நாங்க எங்களுக்கு கேர்ள் எப்படி இருப்பான்னு தெரியாது. அப்ப லிட்டில் கேர்ள் என்று சொன்னோம்டா சின்ன பொம்பளை பிள்ளையத்தான் லிட்டில் கேர்ள் என்று சொல்றோம். அப்ப அத நாங்க அந்த நவுன, அந்த சப்ஜெக்ட நாங்க என்னண்டு அத எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்ப அப்படி நாங்க வடிவா சொல்லிக்கல வாசிக்கிற ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சரியா? வாசிக்கிற ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நாங்க சொல்ல வரத நாங்க வடிவா பியூட்டிஃபுல்லா மெட்டாக்கள் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி நாங்க கதைக்குள்ள நாங்க எழுதேக்க செய்யறதுக்கு தான் நாங்க முயற்சி செய்யணும், சரியா? அப்ப நாங்க நிறைய வாசிச்சாதான், நிறைய புக்ஸ் வாசிச்சாதான் நீங்க நினைக்கிறத மெட்டாக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பியூட்டிஃபுல்லா மெட்டாக்கள் கேட்கறதுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகேயா? சோ யூ ஹாவ் டு ரீட் அ லாட். நீங்க கணக்க வாசிக்கணும். ஓகே, நீங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் படிக்க விருப்பமா? உங்களை எல்லாருக்கும் இங்கிலீஷ் படிக்க விருப்பமா? ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப ஏன் நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? why are you learning English? ஏன் படிக்கிறீங்க இங்கிலீஷ்? To talk in, to communicate in English. Okay, to communicate worldwide. Okay, to communicate worldwide. உலகத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் common language English. அப்ப எல்லாரோடையும் நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க. ஓகேயா? ஓகே. அப்ப உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் விருப்பமா? தமிழ் லாங்குவேஜ், do you like Tamil?
Yes. தமிழ் Yes. ஓகே வெரி குட் வெரி குட். அப்ப தமிழ் தமிழ் நல்ல அழகான மொழி, என்ன நல்ல ஒரு லாங்குவேஜ். அப்ப நீங்க அத கவனமா படிக்கணும், தமிழையும் கவனமா படிக்கணும், அதே வேளை இங்கிலீஷையும் கவனமா படிக்கணும். ஓகேயா? Okay. ஓகே வெரி குட் வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ வாசினி, ஓகே இந்த மோரல் ஸ்டோரிய என்ன மாதிரி ஸ்கூல்ல செய்யறதுன்றது முதல்ல இருந்து போட்டிருக்கிறா, அதே மாதிரி பார்ப்போமே. ஆமா ஆமாம். இந்த மோரலை எப்படி நீங்கள் பாடசாலையிலேயும் வீட்டிலேயும் அவதானிக்கலாம் என்று போட்டிருக்கிறா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓ சாரி, நான் அதை விட்டுட்டேன். இதுல இருந்து. ஓகே, அத கொஞ்சம் பெருசாக்கினா தானே எனக்கு தெரியும். ஓ எஸ். It was Monday morning at Samanala Primary School. The grade 3 children were excited. They were going to plant flowers in the school garden. Samanala Primary School and a school திங்கக்கிழமை காலமை பிரைமரி ஸ்கூல் அண்டா ஆரம்ப பாடசாலை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிரைமரி ஸ்கூல் எத்தனை கிளாஸஸ் இருக்குது? பிரைமரி ஸ்கூல் எத்தனையாம் வகுப்பு, எந்த கிளாஸ் வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் என்று தெரியுமா உங்களுக்கு? வெரி குட் வெரி குட். கிரேட் 5 மட்டும் இருந்தால் பிரைமரி. ஓகே, நீங்கள் எல்லாரும் primary school children, என்ன primary school kids. Kids and children and ஒன்றுதான். ஓகேயா? அப்ப they were going to plant flowers. அவ என்ன செய்ய போயினமெண்டா, என்ன செய்யணுமெண்டா, பிளான்ட்ண்டா நடுறது, plant flowers, பூக்கண்டுகளை ஸ்கூல் கார்டன், ஸ்கூல்ல உள்ள கார்டன்ல பூக்கண்டுகளை நட போயினா. ஓகேயா? ஓகே. அங்கால class teacher Mrs. Pereira said, okay. The class teacher, Mrs. Pereira, said, "Children, we must all keep the garden clean. Please pull out the weeds before planting the flowers." The class teacher, and the ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பினம் தானே ரெஸ்பான்சிபிளா. அப்ப அந்த கிளாஸ் டீச்சர், அந்த கிரேட் 3 கிளாஸ் டீச்சர், அவட பேர் என்ன? வாட்ஸ் ஹர் நேம்? மிஸ்ஸஸ் பெரேரா. மிஸ்ஸஸ் பெரேரான்னு சொல்லணும், டீச்சரை சொல்லிக்க மிஸ்ஸஸ் பெரேரா. ஓகேயா? அவ என்ன சொன்னவா? ஓகே, பிள்ளைகள், you must all keep the garden clean. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த கார்டனை கிளீன் பண்ணணும், துப்பரவு செய்யணும். Please pull out the weeds. Weeds அண்டா அந்த புல்லுகள், களைகள் என்று சொல்லுவினா, அதுகள் எல்லாத்தையும் அத எடுக்கணும். அத pull out அண்டா பிடுங்கி எடுக்கணும். எடுத்து before planting the flowers, flowers நடுறதுக்கு முதல் அத என்ன செய்ய வேணும்? பூக்கண்டுகளை நட முதல் என்ன செய்ய வேணும்? துப்புரவா. ஓகே ஓகே. கார்டனை துப்புரவாக்கி பேந்து என்ன செய்ய வேணும்? அதுல இருக்கிற கூடாத புல்லுகள், அந்த பூண்டுகள், களைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வடிவா அந்த பூக்கண்டுகளை நட வேணும். சரியா? வைக்க வேணும். ஓகே. பிளான்ட் பண்றதுன்னா நடுகிறது. ஓகே. The children happily started working. அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தது? ஹாப்பி, சந்தோஷமா இருந்தது.
அது வேலை செய்ய தொடங்கிக்கல நல்ல சந்தோஷமா வேலை செய்ய தொடங்கினான். They removed the weeds and watered the plants. Removed and என்ன அந்த weeds remove பண்ணது. ஓம் அதை வெளியில எடுத்துட்டீனா. weeds நான் சொன்னது அந்த பூண்டுகள் களைகள் அதுகள் எல்லாம் வெளியில எடுத்துட்டு watered the plants. Watered the plants. Watered the plants என்ன தண்ணியோ பூக்காண்டுகளுக்கு தண்ணி கொடுக்கிறது. தண்ணி இறைக்கிறது தண்ணி கொடுக்கிறது. ஓகே ஓகே. After a while, little Nimal looked near the teacher's chair. He saw some empty plastic bottles and paper lying on the ground. After a while, ஒரு கொஞ்ச நேரத்தால little Nimal அந்த சின்ன சிறுவன் என்ன செய்யறார்? அவரோட பேர் என்ன பேர் அவர்கிட்ட? வாட்ஸ் ஹிஸ் நேம்? நிமால். வெரி குட். நிமல். ஓகே. Look near the teacher's chair. டீச்சர்ண்ட சேருக்கு கதிரைக்கு பக்கத்துல he saw some empty plastic bottles. என்ன பார்த்தவர்? empty plastic bottles ண்டா என்ன? Very good. காலியான அந்த தண்ணி இல்லாத பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் போத்தல்களும் மற்றது பேப்பர்கள். ஓகே. lying on the ground ண்டா என்ன? கிரவுண்ட் என்ன? மைதானம் அல்ல நிலம். சரியா? மைதானம் அல்லது அந்த நிலம் என்று சொல்லலாம். நாங்க கிளாஸ் ரூமுக்கு இருக்கிற நிலம் தானே இருக்குது. அதுக்கு பக்கத்துல அவன் சேர்ஸுக்கு பக்கத்துல வெளியில. ஓகே. கிளாஸ் ரூம் இல்ல, அவன் டீச்சர் வெளியில அவன் சேர போட்டிருக்கிறா. ஓகே. அதுக்கு பக்கத்துல அந்த சேருக்கு பக்கத்துல இருந்த அது குப்பையா இருக்குதுன்னு அவர் பார்த்துட்டார். அடுத்ததான் நாங்க பாப்போம் என்ன செய்யறாரு. Okay. Nimal politely said, Madam, there's some rubbish here. Shall we clean it too? அவர் போய் அந்த டீச்சர்கிட்ட கேட்கிறா. மேடம் என்று கேட்கிறார். பொலைட்லி என்றா பொலைட் என்றா என்னது? பொலைட் என்றா என்னது? என்னது பொலைட்? பணிவா கேட்கிறார். என்னன்னு கேட்கிறார்? மேடம் சொல்லி கூப்பிடுற டீச்சரை. There's some rubbish here. rubbish என்றா என்ன? கொஞ்சம் குப்பைகள், இதுல குப்பைகள் எல்லாம் இருக்குது. Shall we clean it too? நாங்கள் அதையும் துப்புரவாக்கலாமான்னு கேட்கிறார். சரியா? ஓகே. அடுத்தது Mrs. Ferreira looked around. She smiled and said, நான் சொல்றேன். I told all of you to keep the garden clean, but I forgot to clean my own place. அவ என்ன யோசிக்கிறான்டா? அவ சொல்றாண்டா சுத்தி பார்த்துட்டு சொல்றா என்னென்றால், நான் உங்கள் எல்லாரையும்
கார்டனை துப்புரவாக்க சொன்ன நான், ஆனால் நான் என்னை சுத்தி இருந்த இடத்தை கிளீனா வச்சிருக்க மறந்துட்டேன். தான் இருக்கிற இடத்தை துப்புரவா வச்சிருக்க மறந்துட்டேன்டா அவ சொல்லுறா. ஓகேயா? forgottenடா மறந்துட்டேன். ஓகேயா? ஓகே, அடுத்தது Mrs. Pereira. So she picked up the rubbish and put it into the... போடுறா. என்னத்துக்குள்ள போடுறா? ரீசைக்ளிங் பின். ரீசைக்ளிங் தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? திருப்பவும் நாங்கள் அந்த ரீசைக்கிள் பண்றேன்டா அந்த பாவிச்ச பொருட்களை நாங்க திருப்பவும் பாவிக்கிற மாதிரி செய்யலாம். அதுதான் பின் என்றால் என்ன? குப்பை போடுற தொட்டி, குப்பை தொட்டி, அதைத்தான் பின் என்று சொல்றது. ஓகேயா? Okay. Then she said, "Thank you, Nima. Before I asked others to do something, I must do it myself." அவ சொல்றா என்னண்டா, அவக்கு தேங்க் பண்றா, நன்றி சொல்றா. அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்றா. நன்றி சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, நாங்கள் மற்றாக்களுக்கு ஒன்றை செய்ய சொல்ல முதல் நாங்கள் அதை வடிவா செய்துட்டு தான் மற்றவையில கேட்க வேணும். இந்த கதையை பார்த்தீங்களா, எப்பவுமே நாங்கள் எங்களை திருத்தமா வச்சுக்கொண்டு எங்களை சரியா வச்சுக்கொண்டு தான் மற்றாக்களுக்கு அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோண்டு புத்தி சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிள்ளையா இருந்து கொண்டு மற்றாக்களை அப்படி செய்யுங்கோண்டு புத்தி சொல்லக்கூடாது. அது டீச்சர்ஸா இருந்தேன்ன, அம்மா அப்பாவா இருந்தேன்ன, பெரியாக்களா இருந்தேன்ன, யாரா இருந்தாலும் நாங்கள் முதல் எங்களை திருத்தமா சரியா வச்சு கொண்டு தான் மற்றாக்கள்கிட்ட நாங்க கேட்கலாம். கூடாத சொல்லு பாவிக்க கூடாது. கூடாத நல்ல சொல்லுகள் கணக்கு இருக்கு. நல்ல சொல்லுகள் நல்ல கணக்க இருக்குது. நல்ல சொல்லுகளை பாவிக்கணும். கூடாத சொற்களை பாவிக்க கூடாது. மன்னிப்பு நாங்க பிழை செய்தால் அதை மன்னிப்பு கேட்க வேணும். மற்றாக்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் நன்றி சொல்லணும். என்ன பிழை செய்தால் apologize பண்ண சொல்லி கேட்க வேணும். நாங்க தேங்க்யூ சொல்லணும். அக்கள் என்னண்டாலும் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்க தேங்க்யூ சொல்லணும். மக்களை முதல் கண்டோன்னு அவைகளுக்கு கிரீட் பண்ணணும். கிரீட் பண்றதா என்னது? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லணும். என்ன ஆக்களை காணிக்க அது சந்தோஷமா. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, என்ன மேல வரீங்க? கீழே அவர் சொல்ற தோட்டத்தை எல்லாம் வச்சுக்கிறீங்க சொல்றாரா? ஓகே, நாங்க வடிவான ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வச்சிருந்தால் தோட்டம் நல்ல வடிவத்தான் இருக்கும். நாங்க நிறைய மரங்கள் வளர்க்கணும். நீங்க செஞ்சதே நல்லதுண்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனந்தன், இனி நீங்கள் கண்டினியூ பண்றீங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். எல்லாருக்கும் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கிடுச்சா எல்லாருக்கும்? என்ன விளங்கினது? ஹோம்ஒர்க்கை தரட்டுமா? ஹோம்ஒர்க்
நாளைக்கு போட்டு நாங்க இரவு இப்படி போகணும். இது வருவதில்லை. ஹோம்ஒர்க் போட்டு விடுவோமோ? போட்டு விட்டான் எல்லாமே நான் போட்டு விடுவேன். time. பேருந்து நானும் பார்த்து கொஞ்சம் பேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பேருந்து நானும் போட்டு விடுறேன். இதை பார்த்துட்டு ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் இந்தியன் கிளாஸ்ல எப்படி உங்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சா, புரிந்ததா? உங்களுக்கு ஒரு 10 minutes தரேன். யாராவது? மகிழ்ச்சியா இருந்தது. டாக்டர் நித்யானந்தன், நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் தான் எங்களை சொல்லணும் எப்படி பிள்ளைகள் ஊக்கமா படிக்கணுமோ என்ன மாதிரி சொல்றத கேட்டுத்தான் நாங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகலாம். ஓம் சார், எங்களோட சில்ட்ரன்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கணும். நல்லது. இரண்டால் நாங்க போன வருஷம் எங்களுடைய இதுல சொல்றேன், போன வருஷம் 20 பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி பிளட்டம் பவுண்டேஷனால கொடுத்தனாங்க. கொடுத்துட்டு அவர்களுடைய படிப்பை கவனித்து கொண்டு வரைக்க அவர்களுக்கு ஆங்கிலம் விளங்காதபடியால் கஷ்டப்படினார். அதை யோசிச்சுட்டு தான் இந்த வகுப்பை துவங்கினாங்க. ஆனபடியால் நீங்கள் எல்லோரும் இந்த வகுப்பை தவறாமல் பேரண்ட்ஸ் கவனம் எடுத்து ஆங்கிலம் தெரிய வேணும். தெரியாட்டி பல்கலைக்கழகம் போய் பிரயோசனம் இல்லை. அதனுடைய கட்டாயமாக ஆங்கிலம் எங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல இப்படி படிப்பிச்சிருந்தால் நாங்கள் இன்னும் இன்னும் மேலோங்கி நின்றிருப்போம். இப்படி வடிவா படிப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசிரியர்மார் புத்தகம் அந்த காலத்துல தரவில்லை, ஆசிரியர்மாரும் கிடைக்கல. இப்ப நாங்க தேடி தேடி நல்ல ஆசிரியர்களை உங்களுக்கு கொண்டு வந்து புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து தாரோம். உங்களோட கடமை அதை பிரயோசனப்படுத்தி படிக்க வேண்டியதா, பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி படிப்பீங்க. அதுதான் நாங்க சொல்ல முடியும். மற்றது இன்னொன்று கவனிச்சல், ஒரு பிள்ளைகள் தான், ஒரு 7-8 பிள்ளைகள் தான் திருப்ப கதைக்கணும். எல்லா பிள்ளைகளும் மாறி மாறி கற்றுக்கணும். தான் நாங்க சொல்ல முடியும். ஆனந்தம், நீங்களே இதை நட் பண்றேன்னா நட் பண்றேன். எல்லாரும் அட்டெண்டன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் அட்டென்ட் பண்ண வேணும் 100%. உண்மையில அங்கிள் சொன்னது மாதிரி இந்த ஆங்கிலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது உண்டு. அப்போ கிரேட் 3 நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கதையை வீட்டில் பள்ளிக்கூடத்தில் அந்த வீக் முழுக்க நடைமுறைப்படுத்தலாம். உங்களோட பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டு வரக்கூடிய மாதிரித்தான் இந்த ஸ்டோரி வருது. அப்போ நீங்கள் ஸ்டோரிகளால் ஸ்டோரியை மட்டும் நீங்கள் படிக்கல, ஆங்கிலம் படிக்கிறீங்க, மற்றது உங்களோட பழக்க வழக்கங்கள் வீட்டிலேயும் பள்ளிக்கூடத்திலேயும் சமுதாயத்திலேயும் அந்த பழக்க வழக்கங்கள், இந்த சரியான பழக்க வழக்கங்களை செய்யக்கூடிய மாதிரி வரைக்குள்ள நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதா இருக்கும். சில பேரண்ட்ஸுக்கும் நல்ல பிரயோசனமா இருக்கும். அதை நான் பேரண்ட்ஸை கேட்டு நான் ஃபீட்பேக். சசிதரன்,
யாராவது பேரண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக் இருக்கா சொல்லுங்க. ஓ, நல்லா போகுது சார். இந்தியாவில் கிரேட் 2 தானே, ஆனா அவரே வாசிக்கிறார். தான் சில இடங்கள்ல வாசிக்கணும்னு தான் வாசிக்கிறார். ஓகே. ஆர்வமா செய்யணும், பிரயோசனமா இருக்கு சார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்ப இருக்க மாட்டாங்க, ஆனா இது இருந்து பாக்குறாங்க, இருந்து ஆக்டிவா பாக்குறாங்க. நான் ஒருக்கா வாசிச்சுட்டு வருவார், புக்கை வாசிச்சுட்டு வருவார், வந்து இங்க பார்த்துட்டு தான் வாசிக்கணும்னு கொஞ்சம் ஆக்டிவா செய்யணும் சார். பிரயோசனமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். மிகவும் அருமையாக இந்த பாடம் திட்டமிடப்படுகிறது. பெரிய படங்களோட ஒரு 40-45 சொற்கள் தான் வருகுது. மற்றது அவ இன்றைக்கு பாருங்க, அந்த திரும்ப அந்த நண்டுண்ட கதையை, தாய் நண்டுண்டையும் மகள் நண்டுண்டையும் கதையை இந்த மாதிரி பாடசாலையோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறா. அந்த டீச்சர் தன்னுடைய மேசை கதிரைக்குள்ள குப்பைகள் இருக்கத்தக்கதை அந்த பிள்ளைகள் பூக்கண்டு நடையக்குள்ளே கார்டனுக்குள்ளே இருக்கிற புல் பூண்டுகளை களைய வைக்கிறா. அப்போ அதில் ஒரு மாணவன் வவுண்ட அறையில் இருக்கிற குப்பைகளை பார்த்துட்டு சொல்கிறார். அப்போ டீச்சர் உடனே அதை உணர்ந்து தன்னுடைய அறையில் இருக்கிற அந்த குப்பைகளை பிளாஸ்டிக் போத்துலையும் கஞ்சல்களையும் விளத்துறா, எடுத்து சந்தோஷமாக முடியுது. அப்போ இதே மாதிரி தான் நீங்களும் இப்போ ஒவ்வொரு கதைகளாலேயும் ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் வருது. தனியாக ஆங்கில மொழி இல்லை, ஒரு உன்னதமான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு உங்களோட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பழக்க வழக்கங்களும் வருது. மிகவும் நன்றி. தேங்க்யூ. இனி வேறு யாரும் ஃபீட்பேக் சொல்ல இருந்தால் சொல்லுங்க. இந்த மகன் வந்து அவன் இப்ப கிரேட் 6 தான். ஆனா அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறபடியா ஸ்டோரி தேவைதானே இதோட போகட்டும் பண்ணிட்டு இங்கிலீஷ் நல்லா வரணும் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணது. இப்ப 3 ஸ்டோரி நான் வாசிச்ச பிறகு அவன் தான் எழுத போறேன், நான் போஸ்ட் பண்ண எழுத போறேன்னு தானே ஒரு ஸ்டோரி எழுதி போட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பின உடனே மிஸ்ஸோட கதைக்கையில கரெக்ட் பண்ண பேருந்துதான் அவன் எழுதினதான் மிஸ்ஸுக்கு அனுப்பினேன். வீட்டு அப்பா திருத்தி விட்டவர். ஆனா யோசிச்சிருக்கிறான், ஓகே இருக்கு, ஓரளவு சின்ன சின்ன ப்ரொபஷன் அது எல்லாம் சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் அவனை எழுத தூண்டின விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதாவது மகள் வந்து அவ கிரேட் 3 அவ இருக்கவே மாட்டான், அவன் தான் இருந்தது. இன்றைக்கு அவர் பார்த்து கொண்டிருக்க அவன் வந்து சொல்ல வாசிக்க விட தானும் அண்ணா தானும் வாசிக்க போறேன்னு சொல்ல பின்ன தானும் வாசிக்க போறேன்னு அவன் ட்ரை பண்ணி இன்றைக்கு இருந்துட்டா. அவன் இனி அவன் அந்த வாசிக்க விடுறது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த அவைய கொஞ்சம் இருக்க வைக்கலாம் மாதிரி இருக்குது. வாசிக்கிறன்னோட கொஞ்சம் வெறியின நானும் அண்ணாகத்தை தானும் சேர்ந்து சத்தம் போட்டு இதை சொல்றான். அப்படி அவைய கதைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகினோம்னு நாங்க யோசிக்கிறோம். நல்லா இருந்துச்சு இன்றைக்கு. தேங்க்யூ சார். உங்களோட பிள்ளைய எப்படி நீங்க ப்ரொமோட் பண்றீங்களோ அந்த பிள்ளைய அந்த கதையை எழுத வேணும்னு யோசிச்சு செய்யறார். அப்படியான ஆக்கமான வேலையை நீங்க தூண்ட வேணும், அது கட்டாயம் செய்யணும். ஏன்னா ஆங்கிலம் வந்து மிகவும் முக்கியம். நான் சயின்ஸும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறப்ப மேத்ஸுக்கு கொஞ்சம் சமாளிச்சு போகலாம். சயின்ஸுக்கு ஆன்சர் யோசிக்கிறத எழுதி ஆன்சரா கொடுக்கல வேணும் இங்கிலீஷ்ல. அப்ப அதுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் இல்லாம ஒண்ணும் செய்யல. அப்ப நான் அதைத்தான் சொல்லி இங்கிலீஷ் வேணும் சயின்ஸுக்கு நீங்க கொடுக்கறதுக்காக நீங்க எழுதணும். அப்ப சொன்ன உடனே அவன் எனக்கு யோசிக்கல, அவன் 3 ரன் தான் நான் கதை கொண்டு எழுதி கொண்டு வந்திருக்கான். இதே மாதிரி தான். நாளைக்கு மற்ற கிளாஸ்லயும் இருக்கிறவர் சண்டே பெரியாள் தானே, கொஞ்சம் கிரேட் 6 தானே இப்ப வந்துட்டு அதுவும் இருந்து செய்யறார். அவருக்கு இங்கிலீஷ் நல்ல விருப்பம், அதனால கூட இன்வால்வ் ஆகுறார். தேங்க்யூ வெரி மச். உண்மையில ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் கல்வி கற்பதன் நோக்கம் தனியாக அறிவு மட்டுமில்லை, பல்வேறு திறன்களை நாங்கள் வளர்க்குறோம், ஸ்கில்ஸ். அடுத்தது ஹியூமன் வேல்யூஸ், மனித உன்னதம். அப்போ அறிவு விட்டுக்கொள்கிறோம், அடுத்த ஸ்கில்ஸ் திறன்களை வளர்க்குறோம், அடுத்தது ஹியூமன் வேல்யூஸ், கரெக்டர். எண்ட் ஆஃப் த டே படிப்பின் கடைசி என்னென்னு பார்த்தா நல்லவனாகவும் வல்லவனாகவும் வர்றது தான். நல்லவர்களை பிள்ளைகள் சமுதாயத்தில் வரவேணும், வல்லவர்களாகவும் வரவேணும், மல்டி ஸ்கில் திறன்களோடு. அப்போ அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கை வந்து இது ஒவ்வொரு ஸ்டோரியிலேயும்
அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கை நீங்கள் வடிவாக யூஸ் பண்ணுறீங்க. பேரண்டிங் வந்து உண்மையில் லவ் அண்ட் டிசிப்ளின் ரெண்டும் கலந்ததாக இருக்கும். தனியாக பிள்ளைகளில் அன்பு கொண்டு பிள்ளை கேட்டு எல்லாத்தையும் வேண்டி கொடுக்காமல் ஒரு டிசிப்ளின் மிலிட்ரி மாதிரி கடும் டிசிப்ளினும் இருக்காமல் ரெண்டும் கலந்ததாக இருக்கணும் பேரண்டிங், லவ் அண்ட் டிசிப்ளின். அப்போ இதன் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் பாரிய ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை, ஆழ்ந்த புரிதல்கள் இருக்குது, அகன்ற ஒரு ஒரு விளக்கம் இருக்குது. வடிவை பார்த்திங்கன்னா நுண்ணி, அந்த வேலின் அடையாளம் சொல்லுது, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. இப்போ இதை நீங்கள் நாளாந்தம் நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் படித்து பிள்ளைகளையும் படிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது நடைமுறையில் இந்த ஸ்கில்களை நீங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். வேறு யாரும் கதைக்க இருந்தால் ப்ளீஸ். ஓம் சார், நான் தனோஜன் அப்பா. என்னன்னு சொன்னா எல்லாமே நல்லா போய்கொண்டிருக்குது. எங்களுக்கு பிள்ளைகள் நல்ல விருப்பத்தோட வாசிப்புகளில் ஈடுபடினோம். அந்த என்னுடைய சஜஷன் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த ரிலேட்டட் ஸ்டோரிஸ் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அவருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டால் நாங்கள் அதையும் ஒரு கதையை திருப்பி வாசிக்க பண்ணலாம். அந்த இப்போ இன்றைக்கு போட்டது ஒவ்வொரு முறையுமே இப்போ அவன் ஜெயசாந்தி மிஷன் போட்டுக்கொண்டு வரவுதானே. அப்போ அந்த ஸ்டோரிஸ் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை அந்த ஸ்க்ரீன் ஷேரை எங்களுக்கு போட்டால் நல்லது. 2வது விஷயம், அந்த இவாலுவேஷன் ஷீட் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக மிஸ் அது இதில் வந்து அந்த ஒரேஞ்ச் அண்ட் ஒயிட்டில் போடுறா. ஆனால் அதை பிரிண்ட் எடுக்க எங்களுக்கு வருது இல்லை சார். அப்போ அந்த அதே ஒருக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டால் தான் பிள்ளைகளுக்கு இவாலுவேஷன் ஷீட் பிரிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடியா இருக்கும். இதான் மற்றும் வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் உண்மையாக நல்ல ஹாப்பி. அந்த அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதையும் ஒருக்கா கொஞ்சம் வடிவாக பார்த்தா நல்ல. ஆனால் இன்றைக்கு கூடுதலாக எல்லாருமே நேம்ஸோட வந்திருக்கிறோம். ஆனால் சில வேலைகளில் இந்த ஃபோனில் நேம் அப்படி வாரதுல அந்த அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுலேயும் ஜமுனா மிஸ்ஸுக்கு கொஞ்சம் உடற்பாடுகள் இருக்குன்னு எனக்கு யோசிக்கிறேன். அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கான வேண்டுகோளுக்கு உங்களோட பிள்ளை யாரோ அவன் பேரை அந்த ரீநேம் பண்ணி போட்டு வந்தால் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது எங்களோட மிஸ்ஸுக்கு உதவியாக இருக்கும்ன்றபடியால் அதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ சிவாகரன். சிவாகரன் ஒரு அற்புதமான அதிபர். தன்னுடைய மகன் மட்டுமில்லாமல் தன்னுடைய பாடசாலையிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுக்கு மிகவும் அருமை. தேங்க்யூ. உங்களுடைய இதை நாங்கள் செய்வோம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை நான் வேல்யூவேஷன் சீட்டை போட சொல்லி கேட்குறேன். ஸ்டோரியே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேறு யாரும் கதைக்க இருக்கும்? ஒரு 5 minutes 3 minutes. ராஜா தர்ஷன் இல்லையா? அருஜன் சொல்லி போட்டீங்க. ஜெயஸ்ரீ கண்ணதாசன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அப்போ நாங்கள் இதோட முடிப்போம். பத்மாசினி, மிகவும் நன்றி பத்மாசினி. ஓகே பிள்ளைகளே, அனைவருக்கும் நன்றி. ஹோம்ஒர்க்கை போடுவோம். ஹோம்ஒர்க்கை செய்யுங்க. புக்கை ரீட் பண்ணுங்க. புக் கிடைக்காத ஆட்கள் புக்கை பெற்றுக்கொள்ளுங்க ப்ளீஸ். எல்லார்டையும் புக் கிடைச்சிருக்கு தானே? ஓகே, Thank you so much, sir. Thank you. God bless you. Thank you, sir.